வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப உப்புச்சப்பு இல்லாத ஓடிச்சு. நேற்று ஆடின ஆட்டத்துக்கும் இன்னைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லாஸ்ட் 3-4 டேஸா கேப் அப்பாக போச்சு. லாஸ்ட் 2 டேஸா ஒரு சஸ்டெயின் ஆகி மேலே நிற்குது. மேலே நிற்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மார்க்கெட் இது ரிவர்சலாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மேலே சைடை நிறைய பேர் அபவுட் 20,000, 20,300, 500, 22,000லாம் நிறைய டிவி சேனலில் நிறைய அனலிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது போகுமா போகாதான்றது அந்த விவாதத்துக்கு வரல. நம்ம இது ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்கணும். இந்த லெவல் கரண்ட் லெவல் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால் மேலே ஏறுறது. நான் ஆப்ஷன் டேட்டாஸ், ஃபியூச்சர்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது இட் இஸ் மோர் ஆஃப் ஏ புல் பேக் ரேலி. இவ்வளோ பெருசு வந்ததுக்கு ஒரு புல் பேக் வருது. வால் அது மேலேருந்து கீழே விழுகும்போது ஒரு ஜம்ப் ஆகி மறுபடியும் கீழே தான் வரப்போகுது. இல்லை கீழே ஒரு 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 கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இமீடியட் அப்சைடான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். போகாதுன்றது நான் அகெயின் சொல்லு. நீங்கள் எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ட்ரேடிங் டேட்டாஸ் எடுத்துங்க, நேற்றுது எடுத்துங்க, முந்தா நேற்று எடுத்து பாருங்கள். வால்யூம் இல்லாத மேலே ஏறி இருக்கு ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூர் சைன் ஆஃப் ஷார்ட் கவரிங் தான். அண்ட் இன்னைக்கு மோர் ஆஃப் எக்ஸ்பைரி டே அதே இடத்துல வச்சு மூவ் பண்ணாத வச்சுருந்தால் உங்களுக்கு ஆப்ஷன் செல் பண்ணவங்க, எஸ்பெஷலி கால் ஆப்ஷன் ஆகட்டும், புட் ஆப்ஷன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ப்ரீமியம் கெயின் ஆக போகிறது. அண்ட் ப்ரீமியம் எப்படி கெயின் பண்ண போகிறாங்க? ரெண்டு விஷயம். நம்ம ஆப்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் ரெண்டு விதத்தில் எங்கே கெயின் பண்ண போகிறாங்க. ஒன்று டைம் டிகே, இன்னொன்று ப்ரைஸ் அங்கேயே நிற்கும் போதும் வோலட்டாலிட்டி டிஃப்யூஸ் ஆக போகுது. இன்னைக்கு டேட்டில் மேஜராக ஆப்ஷன் டேட்டாவோட காம்பனண்ட் எது இருக்குன்னு சொன்னால் வோலட்டாலிட்டி இதனால் தான் நிற்குது. ஸோ வோலட்டாலிட்டி இல்லாத அது பஞ்சர் ஆகுது சொன்னாவே உங்கள் ஆப்ஷன் ப்ரைஸு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 50% கீழே விழுந்துருது. ரெண்டாவது டைம் டிகே. டைம் டிகேல 0 ஆகிடும். அட் தி மணியை தவிர மீதி அவுட் ஆஃப் மணி, இந்த மணியில் இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடுது. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதுதான் மெயினாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்தியா வேர்ல்டில் நம்பர் 1 ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுற ஒரு கண்ட்ரி. இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம பண்ணலாம். ஏன் நிறைய மக்கள் இந்தியாவில் அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கேஷ் விட்டுட்டு இருக்காங்கன்றதுக்கு ஒரு சின்ன டேட்டாவோட கூட வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது கொடுக்கும் போதும் உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் பையிங் ரிஸ்கி, ப்ரீமியம் போயிடுது, இதெல்லாம் பேசுகிறாங்க. பட் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாஸ் பண்ண முடியும். டிஸ்கஸ் பண்ணலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு செக்டர், மீடியா ஒன்று, ரெண்டாவது மெட்டல்ஸ். இவங்க ரெண்டு செக்டார்ஸுமே சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், நேற்று டிசிஎஸ் ரிசல்ட் வந்துச்சு. டிசிஎஸ் ரிசல்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டு. மார்க்கெட்டே படுத்து கிடக்குது ஒன்று. அதில் ஐடி செக்டர் இன்னும் கொஞ்சம் மோசமாக கிடக்குது. மெயினாக அவங்களுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ யார்? யூரோப் அண்ட் யூஎஸ். ரெண்டு இடத்துலையுமே இப்போதைக்கு காசு செலவு பண்ணுற நிலைமையில இல்லை, ஒன்று நிலையிலையும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போதும் அவங்க கொடுத்த ரிசல்ட் இட் இஸ் அ வெரி குட் ரிசல்ட். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கும் போதும், நான் சொல்றது அந்த இண்டஸ்ட்ரி நெகட்டிவ்ல இருக்கும் போதும் டிசிஎஸ் they haven't given a negative return. growth கொடுத்துருக்குறாங்க. போன வருஷத்தோட பெரிய growth கொடுக்கல, பட் அதோட பெட்டர் பர்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அதே பெரிய விஷயம் தான், நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஏதோ ஒன்று அவங்கள போட்டு இன்னைக்கு மிதிச்சாச்சு ஒன்று. ரெண்டாவது, பேங்கிங் செக்டரில் ஃபெடரல் பேங்க் நம்ம இன்னமும் பை கால் ஹோல்டில் இருக்கோம். நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹோல்டிங்கில் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப அதாவது எனக்கு மனசு சுத்தமாக சந்தோஷமாக இருந்தது பாஷ் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 19,900 ஜோனில் நான் பை கொடுத்துருந்தேன் வித் அ டார்கெட் ஆஃப் 23,000. ஒரு 30%, ஒரு 15% அப்சைடு. பட் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த லெவல் கரெக்டாக அந்த லெவல் போயிட்டு அங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் லாஸ்ட் 2.5 months கரெக்ஷனில் தான் போச்சு. கரெக்ஷன் பண்ணி
இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த லெவலை வந்து பிரேக் ஆகுது. அதாவது 19,900 வந்து பிரேக் ஆகுது. நான் வந்து ஒரு 3-4 கிளைண்ட்டுக்கு வந்து குவான்டிட்டி வச்சிருக்கிறேன். பெரிய குவான்டிட்டி இல்லை, பட் ஸ்டில் குவான்டிட்டி வச்சிருக்கிறேன். அண்ட் புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து நான் வந்து இதை வந்து இன்னும் சஜஸ்ட் வெயிட் பண்ணலாமே, இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி எப்படி முடியுது அந்த பேஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலான்றது வச்சிருக்கிறோம். பட் எஸ், 2-3 ஸ்டாக் விச் ஹஸ் கிவன் வெரி குட் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், எஸ்டிசி நம்ம வந்து ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து 138 வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 118-119 கீழே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 12-13% கீழே வந்துருக்கு. அண்ட் இன்னைக்கு அது ஒரு வெரி ஸ்ட்ராங் ரிவர்சல் கொடுத்துருந்துச்சு. இந்த ரிவர்சல் வால்யூமோட பெரிய பார் ஃபார்ம் ஆயிருக்கு. நாளைக்கு அது சஸ்டெயின் ஆக போகுதான்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி எம்எம்டிசி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சார்ட். இன்னைக்கு அதுவும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்து அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எம்எம்டிசி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி. முதல்ல வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய இந்த ஜுவல்லர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் வந்து அவங்கள்ட்ட இருந்தால் கோல்டு பார் வாங்கிட்டு இருந்தாங்க. நடுப்புற அவங்களுக்கு சில லீகல் இஷ்யூஸ் ஆச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டப்பா நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் இழுத்து மூடுறான்ட்டாங்க. அண்ட் ட்ரேடிங் கம்பெனி வந்து யாரும் கார்பரேட்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து தெரியும், நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போதும் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை வந்து வாங்கிறதுக்கு யாருமே இல்லை. ப்ளஸ் இவங்க மேலே வந்து நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ்லாம் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து பஞ்சாயத்து முடிச்சுட்டாங்க. ஒன்று, நிறைய பேர் இந்த ஆர்கனைசேஷனில் இருந்தவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, விஆர்எஸ் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வைஸ் ஆல்மோஸ்ட் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் தான். அதாவது ரொம்ப மினிமல் ஸ்டாஃபில் தான் இருக்கிறாங்க. ஒன்று, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அத்தனை கேஸுமே இவங்க முடிச்சுட்டாங்க. ஆர்பிட்ராஜில் பஞ்சாயத்து பண்ணி கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பெனி வந்து ரொம்ப லீனாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மூணாவது முக்கியமான விஷயம், கேஷ் இன் ஹேண்ட். ஞாபகம் வச்சுங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வித் நல்ல கேஷ் கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஃபண்டமெண்டலுக்கான மேலோட்டமான நம்பர். நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணுன்னு நினச்சால் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிரேக் அவுட் கொடுக்குது. பார்க்கலாம் நாளையிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது. ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாக். லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் சொல்லுங்கள். நான் ஓவரால் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ பற்றி நான் எதுவுமே பேசலை. இன்னைக்கு வந்து நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா -17 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டி 82 பாயிண்ட்ஸு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. க்ளோஸ் ஆகும்போது 48 பாயிண்ட் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 144 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ். அண்ட் நாளைக்கு ஃப்ரைடே தி 13th திகில் படம் மாதிரி இருக்குல்ல, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நாளைக்கு டிசைட் பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் வந்து நிஜமாவே நம்ம சில விஷயங்கள் டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ஞாபகம் வச்சுங்க, மண்டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு புது டைரக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப் சைடா டவுன் சைடான்றது நான் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஒரு புது எனர்ஜியோட டைரக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட். நன்றி, வணக்கம்.